அது சரியா ஜூன் 13, 2019 உத்தரப்பிரதேசுடைய மீரட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற லோஹியா அப்படிங்கிற வில்லேஜ்ல நேரம் மதியம் 1 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. 40 வயதான ஈஸ்வர் பண்டிட் வெயிலுக்கு கொடை பிடிச்சபடி செழிப்பா வளர்ந்திருந்த ஒரு கரும்பு தோட்டத்துக்கு மத்தியில நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய வயல்ல வேலை எப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருந்த ஈஸ்வருக்கு இப்ப அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள இருந்து யாரோ ஓடி வர்ற மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் இது? யார் ஓடி வர்றது அப்படின்னு திகச்சபடி அந்த சத்தம் வந்துட்டு இருக்கிற திசையை நோக்கி உன்னிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப சடனா அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள இருந்து ஒரு நாய் வந்து அவருக்கு முன்னாடி நிக்க ஆரம்பிக்குது. இப்ப அதை பார்த்த ஈஸ்வர் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. ஏன் ப்ரோ, அவருக்கு நாய் அப்படின்னா பயமா அப்படின்னு கேட்டா நினைச்சு பாருங்க, அந்த நாயுடைய வாயில முழங்கை வரைக்கும் வெட்டப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மனிதனுடைய கைய தன்னுடைய வாயில கவ்வுனபடி ஒரு நாய் வந்து நின்னுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ அதனாலதான் அந்த நாயை பார்த்த ஈஸ்வர் அப்படியே உறைஞ்சு போறாரு. ஆனா அந்த நாயோ ஈஸ்வரை பார்த்த அதிர்ச்சியில அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இப்ப கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்ட ஈஸ்வர் பக்கத்துல இருந்த கற்களை எடுத்து அந்த நாயை பார்த்து எரிய ஆரம்பிக்கிறாரு. இதனால பயந்து போன அந்த நாயும் அதனுடைய வாயிலிருந்த கையை கீழே போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. படபடப்பான இதய துடிப்போட கீழே கிடந்த அந்த கைக்கு பக்கத்துல போய் நின்ன ஈஸ்வர் அழுகி போன நிலைமையில இருந்த அந்த கையை பார்த்துட்டு அங்கிருந்தபடியே தன்னுடைய வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களை சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்மும் பண்றாரு. சோ நாய் கவ்விட்டு வந்து போட்ட அந்த கை யாருடையது? அந்த நபருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற வட இந்தியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அந்த கையை செக்யூர் பண்ணி ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்துட்டு டாக் ஸ்குவாடை வச்சு அந்த கரும்பு தோட்டம் மற்றும் அதை சுத்தி இருக்கிற இடங்கள்ல அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டாக் ஸ்குவாட்ல இருந்த ஒரு நாய் அந்த கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடத்தை ஸ்பாட் பண்ணி மோப்பம் பிடிச்சிட்டு மண்ணை பறிக்க ஆரம்பிக்குது. ஆல்சோ இன்னும் 2 நாய்கள் பக்கத்துல ஒரு குளத்தை சுத்தி இருந்த வேறு வேறு இடங்களை ஸ்பாட் பண்ணி அங்கேயும் மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த இடங்களையெல்லாம் தோண்ட ஆரம்பிச்ச போலீஸ் அங்க ஒரு பொண்ணுடைய டோர்சோவை கண்டுபிடிக்கிறாங்க. டோர்சோ அப்படின்னா தலை, கை, கால்கள் எல்லாமே வெட்டப்பட்டு வெறும் உடம்பு மட்டும் இருக்கிற மாதிரி, உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நேக்கடா இருந்த ஒரு பெண்ணுடைய உடலை அழுகிய நிலைமையில கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட தலை மற்றும் கை கால்களையும் அங்கேயே வெவ்வேறு இடங்கள்ல அழுகிய நிலைமையில கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸை வர வச்சு அந்த இடத்திலேயே அந்த இறந்த உடலை அட்டாப்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல கிடைச்ச எல்லா பார்ட்ஸுமே ஒரே பெண்ணுடைய தான் அப்படின்னும், அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு தான் இருக்கணும் அப்படின்னும், மேலும் அந்த பொண்ணு இறந்து போய் 1 வாரம் ஆகியிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது விக்டிம் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அப்படி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் தலை, கை, கால்கள் அப்படின்னு அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. சோ இப்போ இந்த கிரைம் சீனை அப்சர்வ் பண்ண போலீஸ்க்கு கில்லர் விக்டிம்
விக்டிமை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற மோட்டிவ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. ஆல்சோ நான் பல வீடியோஸ்ல பல கேசஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு கேஸ்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் கில்லர் யாரு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியும், அந்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ணவும் முடியும். பட் இங்க விக்டிமுடைய முகமே அடையாளம் தெரியாத மாதிரி அழுகி போயிருந்ததால இப்ப அந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கான முதல் க்ளூ ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், ஸ்டார்டிங்ல நாய் தூக்கிட்டு வந்து போட்ட விக்டிமுடைய அந்த கை அழுகி போயிருந்தாலும் அதுல அமன் அப்படின்னு பச்சை குத்தி இருக்கிறத கண்டுபிடிச்ச ஃபாரன்சிக் டீம் அதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்டிமுடைய உள் உறுப்புகளை டெஸ்ட் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை அந்த கரும்பு தோட்ட ஓனரான ஷஃபி அகமத் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவர்கிட்ட மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருந்த வயல்கள் மற்றும் தோட்டங்களுடைய ஓனர்களும் அங்க வேலை செய்யறவங்களுமே கூட எங்களுக்கு அது யாரு அப்படின்னே தெரியல அப்படிங்கிற பதில தான் சொல்றாங்க. இப்ப விக்டிமுடைய கையில அமன் அப்படிங்கிற பெயர்ல பச்சை குத்தி இருந்ததால அந்த அமன் விக்டிம் கூட நெருக்கமான ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு நபரா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ் அந்த ஊர்ல அமன் அப்படிங்கிற பெயர்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்ததுல அங்கேயும் 1-2 பேர் அமன் அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த பெண் கூட ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவங்களுடைய கால் ஹிஸ்டரியை வச்சு அவங்க 20 வயசு இருக்கிற ஏதாவது ஒரு பெண் கூட பேசியிருக்காங்களா அப்படின்னும், அப்படி பேசி இருந்தா அந்த பெண் இப்ப உயிரோட இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது எல்லாமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்தவங்க குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபேவரா தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ போலீஸ் அந்த வில்லேஜ் மற்றும் அதை சுற்றி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம்பிச்சு மீரட் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே 20 வயசில் இருக்கிற பெண்களுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதிலிருந்துமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போயிருக்கு. ஆல்சோ அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு யூபி ஸ்டேட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துமே கூட யாருமே போலீஸை தேடி வராம கான்டாக்ட் கூட பண்ணாம தான் இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதங்கள் கடந்து போயிருந்த சிச்சுவேஷன்ல தான் சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ண போலீஸ் விக்டிமுடைய டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய இறந்த உடலை அவங்களே தகனம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த 6 மாசமா எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே கூட இந்த கேஸ் ஆரம்பிச்ச அதே இடத்துல அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ்க்கு இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷனை நம்ம இன்னுமே விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற தாட்டும் வர ஆரம்பிக்குது. அதாவது போலீஸ் கிட்ட இருக்கிற அந்த முக்கியமான க்ளூவான அமன் அப்படிங்கிற அந்த பெயர் வட மாநிலங்கள் முழுவதுமே ரொம்பவே பரவலா பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் அப்படிங்கறதால பக்கத்து மாநிலங்கள்லயும் இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ இப்போ உத்தரகாண்ட், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு பக்கத்து மாநிலங்களுடைய போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் இந்த கேஸை யூபி போலீஸ் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அங்க ஃபைல் ஆயிருக்கிற மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி தர சொல்லி ஹெல்ப் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிக்க சொல்லி மேலும் 6 மாதங்கள் கடந்து போயிருந்த சிச்சுவேஷன்ல தான் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ ஒன்னு போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், பஞ்சாபுடைய லூதியானா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மோதி நகர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 2019 மே மாசம் 20 வயதான ஒரு பெண்ணுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ உடனடியா அங்க போன யூபி போலீஸ்க்கு காணாம போன அந்த பெண்ணுடைய பெயர் ஏக்தா தேஷ்வால் அப்படின்னும் அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்ப யூபி போலீஸ் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸுடைய ஹெல்ப்போட அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண ஏக்தா தேஷ்வாலுடைய பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏக்தாவுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, லூதியானாவுல வேலை பார்த்துட்டு இருந்த அமன் அப்படிங்கிற பையனை எங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னும் அவன் கூடவே ஒரு நாள் ஓடி போயிட்டா அப்படின்னும் அதுக்காக தான் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க ஃபைல் பண்ணதாகவும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ் அப்ப அவங்களுடைய டிஎன்ஏவை விக்டிமுடைய டிஎன்ஏ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அது பக்காவா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. சோ கொலை செய்யப்பட்டது அவங்களுடைய பொண்ணான 20 வயதான ஏக்தா தேஷ்வால் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ
ஸோ இப்போ விக்டிம் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி கில்லரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையா மாறிடும். ஏக்தாவுடைய பேரண்ட்ஸ் சொன்ன அவங்க பொண்ணு காதலிச்ச அந்த பையன் அமனை அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த கடையில போய் அவனை பத்தி விசாரிச்ச போலீஸ் அந்த கடையுடைய ஓனர் கிட்ட இருந்து அமனுடைய ஒரு போட்டோவை வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, அமன் மற்றும் ஏக்தா இவங்க 2 பேருடைய செல்போன் நம்பரை வாங்கி அதுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பாக்குறாங்க. பட் அவங்களுடைய நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததால கடைசியா அவங்களுடைய நம்பர் எந்த இடத்துல எந்த டவர் ரேஞ்சில் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எந்த இடத்துல இந்த கேஸ் ஆரம்பிச்சதோ அதுக்கு பக்கத்துல தான் அவங்களுடைய நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வில்லேஜுடைய டவர் ரேஞ்சில் இருந்து தான் அந்த 2 நம்பருமே ஒரே டைம்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ போலீஸ் அந்த அமனுடைய போட்டோ எடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட டவர் ரேஞ்சில் இருக்கிற அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற வில்லேஜ்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் போலீஸ்க்கு காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ் அந்த வில்லேஜில் இருந்த அமனுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறப்ப அவங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தது அமன் கிடையாது, அவனுடைய உண்மையான பெயர் ஷாஹிப் அகமது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அதனாலதான் போலீஸ் ஆரம்பத்துல அந்த ஊர் முழுக்கவுமே விசாரிச்சுமே இவன் மாட்டாம இருந்திருக்கான். 2020 ஜூன் மாசம் அந்த ஷாஹிப்பை தொக்கா தூக்குன போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் நடந்த விஷயங்களை போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த கன்ஃபஷன்ல அமன் அப்படிங்கிற ஷாஹிப் ஏக்தாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதுதான். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்த ஷாஹிப்புக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே படிப்பு சரியா வராம இருந்திருக்கு. இதனால 10th வரைக்குமே படிச்சவன் அதோட படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக போறதா அவனுடைய வீட்டுல சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவனுடைய பேரண்ட்ஸும் ஓகே சொல்ல அவனுடைய வில்லேஜ்லயும் அதை சுத்தி இருந்த மற்ற வில்லேஜ்லயும் தனக்கு கிடைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். பட் இப்படியே ஒரு 6 வருடங்களை கடத்தின ஷாஹிப் ஒரு நிலையான வேலையை தேடி லூதியானாவுக்கு வந்திருக்கான். அங்க வேலை தேட ஆரம்பிக்கும் போதுதான் மாந்திரீகம் சம்பந்தமான பொருட்கள் விற்கக்கூடிய, அதாவது மந்திரிக்கப்பட்ட தகடு, மோதிரம், லாக்கெட் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடையில வேலை இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பட் அது ஹிந்து ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடிய கடை அப்படிங்கறதால தன்னுடைய பெயரை அமன் அப்படின்னு மாத்தி சொல்லி அந்த கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கான். அப்படி அங்க வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில் அவன் கத்துக்கிட்டு இருந்தப்பதான் 2018 நவம்பர் மாசம் அந்த கடைக்கு வந்த ஏக்தாவை ஷாஹிப் மீட் பண்றான். காலேஜ்ல பிகாம் CA செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த ஏக்தாவுக்கு சாப்பாடு விஷயத்துல நிறைய அலர்ஜி வர ஆரம்பிக்குது. அதுக்காக ஏக்தாவுடைய பேரண்ட்ஸ் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் மாந்திரீகம் தொடர்புடைய விஷயங்கள்ல ரொம்பவே நம்பிக்கையா இருந்த ஏக்தா ஒரு நியூஸ் பேப்பர்ல ஷாஹிப் வேலை பார்க்குற அந்த கடையுடைய விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த கடையில் இருந்த ஷாஹிப் கிட்ட இருந்து ஒரு மோதிரத்தை வாங்கி கையில போட்டுக்கிறாங்க. ஆல்சோ அதுக்கப்புறமா வேறு சில பொருட்கள் வாங்குறதுக்காக அடிக்கடி அந்த கடைக்கு போன ஏக்தாவும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சு அது காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. அதோட போன்ல பேசுறது, சேட் பண்றது அப்படின்னு அந்த லவ் டெவலப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த ஏக்தா அடிக்கடி வீட்டுக்கு லேட்டா வர்றத அவங்களுடைய பேரண்ட்ஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஏக்தா ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு காரணம் சொன்னாலுமே அதை நம்பாத அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதை பத்தி ஏக்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஏக்தா ஷாஹிப்பை லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால கோவமான ஏக்தாவுடைய பேரண்ட்ஸ் ஷாஹித் வேலை செய்யற அந்த கடைக்கு போய் அவனை கண்டிச்சு வைக்கும்படியா அந்த கடையுடைய ஓனர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போற ஒருத்தருக்கு தான் நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஏக்தாவுக்கும் கண்டிஷன் போடுறாங்க. பட் வாழ்ந்தா அமன் அப்படிங்கிற அந்த ஷாஹிப் கூட தான் வாழணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஏக்தாவோ வீட்டை விட்டு வெளியேறி ஷாஹிப்பை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஷாஹிப் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நம்ம ஒன்னா வாழ்றதுக்கு கண்டிப்பா நிறைய பணம் தேவைப்படும், அதனால உன்னுடைய வீட்டில் இருக்கிற நகையும் பணத்தையும் வரும்போது எடுத்துட்டு வா அப்படின்னு ஏக்தா கிட்ட சொல்லியிருக்கான். 2019 மே மாசம் 25 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளையும் 15 லட்சம் ரூபாய் பணத்தையும் வீட்டில இருந்து எடுத்துக்கிட்ட ஏக்தா யாருக்குமே தெரியாம வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க.
இது தெரிஞ்சுக்கிட்டு தான் பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கிட்டு ஏக்தா காணாம போயிட்டா அப்படின்னு ஏக்தாவுடைய பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஏக்தாவோ தனக்கு கால் பண்ணி பேசின போலீஸ் கிட்ட நான் எங்கேயும் காணாம போகல, எனக்கு பிடிச்சவர் கூட தான் நான் சேர்ந்து வாழ வந்திருக்கேன், அதோட எனக்கு சேர வேண்டிய சொத்தை தான் நான் வீட்டில இருந்து பணமாகவும் நகையாகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சட்டம் பேசியிருக்காங்க. சோ இதை கேட்டு கோவப்பட ஆரம்பிச்ச ஏக்தாவுடைய பேரண்ட்ஸ் மறுபடியும் ஏக்தாவுக்கு கால் பண்ணி, இங்க பாரு, இனிமேல் நீ எங்க பொண்ணே கிடையாது, உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, உன்னை இன்னையோட நாங்க தலை முழுகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலை கட் பண்றாங்க. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷாகிப் ஏக்தாவுடைய பேரண்ட்ஸால இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு ஏக்தாவை கூட்டிட்டு போய் மீரட்ல இருக்கிற ஒரு கோவிலை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆல்சோ ஏக்தாவும் அவனுக்கு மேரேஜ் கிஃப்டா அந்த கோவில் கிட்டேயே வச்சு அமன் அப்படின்னு தன்னுடைய கையில பச்சையும் குத்திக்க செய்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மீரட்லயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஷாகிப் ஏக்தா கூட சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாமே நல்லா ஸ்டார்ட் ஆனாலும் ஏக்தா அடுத்த சில வாரங்கள்லயே எனக்கு இந்த மாதிரி தனியா வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, அதனால உங்களுடைய வீட்லயே போய் நம்மளுடைய லைஃபை கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஏக்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தான் ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறது ஏக்தாவுக்கு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு பயந்த ஷாகிப் இப்ப போக வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு ஏக்தாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதாவது அவனுடைய பிளான் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஏக்தாவை பிரெக்னன்ட் ஆக்கிட்டா அவ தன்னை விட்டு போறதுக்கு சான்ஸே இல்ல. சோ அந்த டைம்ல தான், அதாவது பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஏக்தாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான். பட் ஏக்தாவோ அவனுடைய பேரண்ட்ஸ் உடைய வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு உடும்பு பிடியா அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஷாகிப் தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அவனுடைய அப்பாவும் அண்ணனும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏக்தா 40 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தோடயே நீ ஏக்தாவை கூட்டிட்டு வா, நம்ம எப்படியாவது அவளை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு ஷாகிப்புக்கு தைரியம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஷாகிப்பும் ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு ஏக்தாவை கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். பட் ஏக்தாவோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு முஸ்லீம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம எப்படி ஏமாந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒன்று கவனிக்கணும், நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுற ஏக்தா கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஷாகிப் கிட்ட நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட, நான் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளா இருந்திருக்கேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் என்னுடைய அம்மா அப்பா சொன்னதை கேட்டிருக்கணும், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் இதை கேட்ட ஷாகிப் மற்றும் அவனுடைய ஃபேமிலிக்கு ஏக்தா வீட்டை விட்டு போக போறாங்க அப்படிங்கறத விட அவங்க கொண்டு வந்திருக்கிற பணமும் நகையும் நம்மளை விட்டு போக போகுது அப்படிங்கிற கவலை தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இப்ப ஷாகிப் மற்றும் அவனுடைய ஃபேமிலி அந்த பணம் மற்றும் நகைக்காக ஒரு கொடூரமான பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஷாகிப் அவனுடைய ஃப்ரெண்டான அயான் அப்படிங்கிறவனையும் ரிலேட்டிவான ரேஷ்மா அப்படிங்கிறவனையும் ஹெல்ப் பண்ண கூப்பிடுறான். அதே நேரத்துல இந்த பிளான் எதுவுமே தெரியாம இன்னுமே கோவம் தனியாம இருந்த ஏக்தா கிட்ட போன ஷாகிப், ஆமா நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, நான் உன்னுடைய விருப்பப்படியே நாளைக்கு காலையில உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுறேன், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு இருந்தாலும் நீ என்னை தேடி திரும்பவுமே வருவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி கண்ணீரை விட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படி அழுது நடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல, இந்தா இதையாவது குடி அப்படின்னு சொல்லி ஒரு கூல் ட்ரிங்க ஷாகிப்புடைய அண்ணி ஏக்தா கிட்ட கொடுக்குறாங்க. சோ இதுல கொஞ்சம் மனசரங்கன ஏக்தா அதை நம்பி வாங்கி குடிச்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே மயக்கமடைய ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அந்த கூல் ட்ரிங்க்ல தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுக்கறது தான் ஷாகிப் போட்ட அந்த பிளானுடைய முதல் படியா இருந்திருக்கு. இப்ப அடுத்தபடியா ஷாகிப் ஒரு கயிறை எடுத்து ஏக்தாவுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க மத்த 5 பேருமே ஏக்தாவை துள்ள விடாம பிடிச்சுக்கிறாங்க. அதிலிருந்து சில நொடிகள்லயே சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கையை எதிர்பார்த்து வந்த ஏக்தா இப்ப மூச்சு திணறி துடி துடிச்சு இறந்து போறாங்க. அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவனுடைய ஃப்ரெண்ட் பக்கத்து கிராமத்துக்கு போற வழியில் இருக்கிற கரும்பு தோட்டத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆளரவம் இல்லாத அந்த தோட்டத்துக்கு
தோட்டத்துல கொண்டு போய் புதைச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறான். அதே மாதிரி ஏக்தாவை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி கை வேற கால் வேற தலை வேறையா வெட்டி தனித்தனியா புதைச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ வீட்டுல இருந்த மாமிசம் வெட்டுற கத்தி எடுத்துட்டு நடு ஜாமத்துல தன்னுடைய அப்பா, அண்ணன் மற்றும் ஃப்ரெண்டை வச்சு ஏக்தாவுடைய உடலை தூக்கிட்டு ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம அந்த கரும்பு தோட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்க வச்சு ஏக்தா போட்டிருந்த அவங்களுடைய நகை மற்றும் ட்ரெஸ்ஸை கழட்டி எடுத்துட்டு தலை மற்றும் கை கால்களை வெட்டி தனித்தனியா புதைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இனிமேல் ஏக்தாவுடைய பேரண்ட்ஸும் அவளை தேடி வரப்போறதில்ல, நம்மளுமே அங்க போக போறதில்ல. சோ யாருக்குமே நம்ம பண்ண கொலையை பத்தி தெரிய போறதும் இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்திலேயே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஷாகிப் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். பட் நான் பல வீடியோக்கள்ல சொல்ற மாதிரி இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி புதைச்சு வச்சிருந்த ஏக்தாவுடைய கைய மோப்பம் பிடிச்ச அந்த நாய் அதை திங்கிறதுக்காக மண்ணை தோண்டி எடுக்க ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து புதைஞ்சு போன உண்மையையும் தோண்டி எடுத்து ஷாகிப் மற்றும் அவனுடைய ஃபேமிலி பண்ண இந்த கொலையை இந்த உலகத்துக்கே காட்டவும் செஞ்சிருக்கு. இப்ப ஷாகிப்புடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா இந்த கொலையில சம்பந்தப்பட்ட மத்த 5 பேரையுமே அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் 2020 ஜூலை மாசம் ஷாகிப்புடைய ஃப்ரெண்ட் மற்றும் ரிலேட்டிவ்க்கும், செப்டம்பர் மாசம் ஷாகிப்புடைய அப்பா, அண்ணன் மற்றும் அண்ணிக்கும், கடைசியா 2020 ஜனவரி மாசம் சாகிப்புக்கும் அப்படின்னும் இப்படி எல்லாத்துக்குமே ஜாமீன் கொடுத்து ஆர்டர் போடுறாங்க. எஸ், அப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிற குற்றவாளிகள் 6 பேருமே இப்ப வரைக்குமே மக்களோட மக்களா இந்த நாட்டுல நடமாடிட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்ன பின்ன யாரு அப்படின்னே தெரியாத ஒரு பையனை லவ் பண்றது ஆழம் தெரியாத குளத்துல காலை விடுறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏக்தாவுக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது லவ் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அப்படின்னாலும் லவ் பண்ற பையனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அது அவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த லவ்ல இருந்து மேரேஜுக்கு அவங்களுடைய லைஃபை எடுத்துட்டு போயிருக்கணும். அதுவும் பல வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த பேரண்ட்ஸை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஏக்தாவுக்கு இன்னுமே எச்சரிக்கை உணர்வு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கணும். பிகாஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மாதிரியே அவங்கள நேசிக்க கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. பாத்தீங்களா, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஏக்தா லவ் பண்ண ஷாகிப்பே அவங்களுக்கு யமனா மாறிட்டான். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கு. வீட்டில் இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய ரெட் பிளாக். உங்களை உண்மையா லவ் பண்ற எந்த ஒரு பையனுமே கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டான். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடவா நம்ம ஏதாவது பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு தான் கூப்பிடுவான். எப்படியாவது நம்ம காதலிக்கிற பொண்ணு நம்ம கூட வந்தா போதும், நம்ம எப்படியோ சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய எண்ணமா இருக்கும். ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் வீட்டில் இருக்கிற நகை எடுத்துட்டு வா, பணம் எடுத்துட்டு வா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ மை டியர் STA ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.